Hey guys, welcome back to my channel. So, this is my first video in 2024. So, I wish you a happy new year to all my viewers, subscribers, and the audience who are currently watching this video. So, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இட்ஸ் a short and crisp content, but I think it may help, it could help most of the people who are getting mocked. எல்லாருமே வாழ்க்கையில எப்பயாவது ஒரு தடவையாவது மாக்கிங்க்கு சிக்காம இருந்திருக்க மாட்டோம். ஸோ நம்மளோட குறைவுகள் இல்லாட்டி நம்ம பண்ண விஷயங்கள் நம்ம சிச்சுவேஷன் வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுக்குறவங்க கொலீக்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிளாஸ்மேட்ஸ் யாராவது ஒருத்தங்களாவது அதை பாயிண்ட் அவுட் பண்ணி நம்மளை ஹர்ட் பண்ணுங்கிற விதத்துல நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க. பட் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பேரண்ட்ஸ் யாருமே இதை எப்படி ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லி தரதில்லை. பட் டோன்ட் வரி அபவுட் தட், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் இன்னைக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஜஸ்ட் 3 tips that I will suggest you guys to follow when you are getting mocked. The first tip boomerang method. Boomerang method எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட ஒருத்தவங்க சொல்றாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டே சொட்டத்தலையா அப்படின்னு நம்ம ஒருத்தவங்க கூப்பிடுறான். ஸோ நம்ம ஒருத்தவங்க நம்மளை கூப்பிடும்போது நமக்கு அது ஹர்ட் ஆகுது. ஸோ நம்ம அவங்கள ரியலைஸ் பண்ண வைக்கணும். கரெக்டா? ஆக்சுவலி நம்ம திருப்பி ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சோம்னா நிறைய வேஸ் இருக்கு. பட் திஸ் வீடியோ இஸ் நாட் ஃபார் தட். We need to have a proper education and a proper method to handle that mocking. So ஒருத்தங்க சொன்னாங்கன்னா, could you repeat that again? தமிழ்ல சொல்லணும்னா மறுபடியும் சொல்லு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி நிறைய இதுல நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். விமன்ஸ் ஏதாவது திருப்பி சொல்லு கேட்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க நம்ம இன்னொரு சான்ஸ் தராங்க. நீ சொன்னதை திருத்திக்கோ, நீ சொன்னதை மாத்து அப்படிங்கிற சான்ஸ் தராங்க. அதே மெத்தட் தான் இங்க யூஸ் பண்றோம். ஆக்சுவலி அவங்க போட்ட வித்தைய அவங்களுக்கே, அதாவது அவங்க யூஸ் பண்ண வேர்ட்ஸ அவங்களுக்கே ரிஃப்ளெக்ட் பண்றது, அவங்களோட ஒரு பியூர் கன்சர்னோட சொல்றாங்களா, பிகாஸ் ஒரு ஆங்கர் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்னாலே யாராவது சொல்லிடலாம். டு ரியலைஸ் தம், அவங்களுக்கு அது புரிய வைக்கிறதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் could you repeat that again, மறுபடியும் சொல்ல கேட்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, பாஸ் பண்ணுவாங்க. அவங்க அந்த ஹியூமரோட மறுபடியும் சொல்ல வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் அந்த ஒரு ஃப்ளோல அவங்க சொல்லியிருப்பாங்க. மறுபடியும் சொல்லணும்னா ஓகே, இப்போ ஒரு ஸ்பாட்லைட் எஃபெக்ட் பேர், இங்க இருக்கிற லைட் எல்லாமே நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ ஓகே, ஐயோ ஒரு குரூப் ஆஃப் 5 people எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்க, நம்மளை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்னால அவங்களே அதை ரியலைஸ் பண்ணிக்குவாங்க. தி செகண்ட் மெத்தட் என்னதுன்னா, நம்ம கிட்ட க்ளோஸா இருக்கிறவங்க, ஆக்சுவலி இது ஒரு நெகோசியேஷன் இல்லாட்டி ஒரு டிபேட் இல்லாட்டி ஒரு ஸ்பீடான கான்வர்சேஷன், நம்ம கரெக்டா ஒரு ரிப்ளை, ஒரு குவிக் ரிப்ளை மார்க் பண்ற மாதிரி நம்ம சீக்கிரம் சொல்லனா நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நடுவில் நம்ம ஈஸியா நம்ம எல்லாரும் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இது யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இது கொஞ்சம் டைம் கன்சூமிங் மெத்தட். ஆக்சுவலி நம்மளே நம்ம கிட்ட ஒரு சில டைம் யாராவது நம்மள பர்சனலா இருக்கிறவங்க நம்ம கிட்ட ஏதாவது சொல்றாங்க, ஆக்சுவலி இது ஹர்ட் பண்றதுக்காகவே சொல்றாங்கன்னு நீங்க அவங்க கிட்ட இந்த செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, what was your purpose on saying that? Actually நீ என்ன நினைச்சது சொல்ற, நீ என்ன மீன் பண்ணி சொல்ற அப்படின்னு கூட கேட்கலாம். ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பாட்லைட் மாதிரி, செகண்ட் இது மிரர் எஃபெக்ட். ஆக்சுவலி நம்ம ஒருத்தங்க நம்மகிட்ட தான் சொல்றாங்க, சொன்னதுக்கு அப்புறம் அவங்களே அவங்க கிட்ட ஒரு மிரர் மாதிரி ஒரு மிரர் யூஸ் பண்ணி அவங்க என்ன சொன்னாங்க அவங்க கிட்ட காமிக்கிற மெத்தட் தான் இந்த செகண்ட் மெத்தட். Hope it helps. Then third one, யாருமே சொல்ல தர தேவையில்லை. ஆக்சுவலி பெரிய பெரிய ஸ்டார்ஸ்ல இருந்து நிறைய ஸ்பீச்சஸ்ல இருந்து எல்லாருமே சொல்ற மெத்தட் தான், ஜஸ்ட் பி சைலண்ட். சைலன்ஸ் இஸ் த கீ டு சக்சஸ்வாங்க. இல்லாட்டி ஒரு பிரச்சனையிலிருந்து அவாய்ட் ஆகிறதுக்கு நம்ம சைலன்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் அட் தி சேம் டைம் ஐ வில் நாட் சஜஸ்ட் டு பி சைலண்ட் இன் தட் பிளேஸ். ஓகேவா? பிகாஸ் we are
பிகாஸ் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா யூ ஆர் a member ஆஃப் திங்ஸ் கம்யூனிட்டி, ரைட்? ஸோ வந்து நம்ம வந்து எதுக்கு சைலண்டா இருந்து நம்ம நம்மளோட பொசிஷன் பொறுத்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். நான் சொல்ற வேர்ட்ஸ் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் பொறுத்தா சொல்ல மாட்டா இருக்கு. ஆக்சுவலா நான் சொல்ற விதம், பேசுற விதம், யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாமே நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்ட் தான். பட் அட் தி சேம் டைம் மலையாளத்துல ஸ்தலகால போதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இன் ஆர்டர் டு பிளேஸ், கன்சிடர் டு த பிளேஸ், நம்ம வந்து நம்மளோட ஸ்பீச்சோட ஸ்டைல், நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம கண்ட்ரோல் இருக்கணும். அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான டூல். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நிறைய பேர் சைலண்டா இருப்பாங்க. அது வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணும் நம்மள. என்னடா ஏதாவது சொல்லேண்டா ஆயத்த வந்து அந்த மாதிரி நம்மளை ட்ரிகர் பண்ண வைக்கும். ஒப்போசிஷன்ல இருக்கிற ஒரு மெம்பரை இல்லாட்டி ஒரு பர்சனை வந்து இது வந்து ட்ரிகர் பண்ண வைக்கும் சைலண்டா. பட் இது வந்து நீங்க இந்த 3 மெத்தட்ஸ் வந்து நீங்க ப்ராப்பரா அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஸோ ஷேர் திஸ் ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் கெட்டிங் மார்க்ட். ஹோப் இட் ஹெல்ப்ஸ். ஸோ மறுபடியும் உங்களை ஒரு அமேசிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன், யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் this is me Ranjit signing off.